ஓம் சாய்ராம். உங்க வீட்டுல செல்வம் மேலும் மேலும் பெருகி உங்க வீட்டுல ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கிறதுக்காக கல்லுப்பை எப்படி பயன்படுத்துவது? கல்லுப்போட ஜாடிக்கு கீழே இந்த ஒரே ஒரு பொருளை வச்சா போதுங்க, உங்க வீட்டுல பணம் மேலும் மேலும் சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி கல்லுப்பு ஜாடிக்கு கீழே என்ன பொருளை வைக்கணும் அப்படின்னு அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனோட அத்தியாவசிய தேவையும் பூர்த்தி செய்வதற்கு பணம் ரொம்பவே அவசியமா இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம நாள்ல பாதி நேரம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்கு வரக்கூடிய வருமானம் அதிகரிப்பதற்கு சில பரிகாரங்களையும் செய்கிறோம். இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்களோட கல்லுப்பு ஜாடிக்கு கீழே இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பல வழிகளிலிருந்து ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சமும் உங்க வீட்டில் ஏற்பட்டு பல வழிகளிலிருந்து உங்களுக்கு பணம் சேருங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் தீரும். நகை ஏதாச்சும் அடமானம் வச்சிருந்தாலும் சரி, அந்த நகையெல்லாம் நீங்க திருப்பி கண்டிப்பாக உங்க வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். அதுக்கு முன்னாடி கல்லுப்போட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கல்லுப்புங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள். அதனால தான் வீட்டு கிரக பிரவேசம் நடைபெறும் போது கல்லுப்பை முதல்ல கொண்டு வச்சு அதை தெய்வமா மகாலட்சுமியோட உருவமா நினைச்சு நம்ம கும்பிடுறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பானது சகல செல்வங்களையும் அள்ளித்தரும் ஐஸ்வர்யமாகவே கருதப்படுகிறதுங்க. அதனால கல்லுப்பை நீங்க வீட்டில் ரொம்ப ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். நீங்க கல்லுப்பை எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அதை வச்சு தான் வீட்டில் செல்வ வளமும் உண்டாகும். ஏன்னா கல்லுப்பு மகாலட்சுமியின் வடிவம் என்பதால் கல்லுப்பு உங்க வீட்டில் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போதான் உங்க வீட்டில் செல்வமும் குறையாமல் அதிகரிக்கும். இப்போ முக்கியமா உப்பு ஜாடி வைக்க வேண்டிய இடம் எதுன்னு பார்க்கலாம். நீங்க நின்று சமைக்கும் போது கிழக்கு பார்த்து தான் சமைப்பீங்க. இப்போ இந்த வாஸ்து பிரகாரம் கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும். அது உங்க வீட்டுக்கு ரொம்ப நன்மையை தரும். அப்படி நீங்க கிழக்கு பார்த்து சமைக்கும் போது உங்களுக்கு வலது புறமாகத்தான் உப்பு ஜாடி இருக்க வேண்டும். இத்தனை நாள் நீங்கள் வேற பக்கம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இனிமேல் உங்களோட உப்பு ஜாடி எடுத்து வலது புறமாக வைத்து விடுங்கள். இப்படி வலது புறமாக வைப்பதால் உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகுங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா சில்வர் டப்பாவில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கவே கூடாது. கல்லுப்பை கண்டிப்பாக மண்பானையிலோ அல்லது பீங்கான் ஜாடியிலோ தான் வைக்க வேண்டும். அதே போல் கல்லுப்பு இருக்கு ஜாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக தான் இருக்கணும். கல்லுப்பு ஜாடி மட்டும் மறந்தும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையிலும் சுத்தம் செய்யவே கூடாதுங்க. மற்ற எந்த நாளில் வேணாலும் நீங்கள் எடுத்து சுத்தம் செஞ்சிடலாம். கல்லுப்பு கடைசி வரைக்கும் காலியாகிற வரைக்கும் வைக்கவே வைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கல்லுப்பு உங்கள் வீட்டில் நிறைஞ்சி இருக்க மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே வச்சுக்கணும். இப்போ முக்கியமான அந்த பரிகாரம் என்னன்னா, உங்கள் வீட்டில் பணம் மழையாக பொழிய உப்பு ஜாடி வைக்கும் இடத்தில் அந்த உப்பு ஜாடிக்கு கீழே ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் வைத்துவிட்டு அதன் மேலே இந்த உப்பு ஜாடியை வையுங்கள். இந்த ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அது மேலே உப்பு ஜாடியை வைக்கும்போது அந்த நாணயத்தையே சிம்மாசனமாக கொண்டு அதன் மேல் மகாலட்சுமி தாயார் அமர்ந்து இருக்கிறார் என்பது ஐதீகம். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கூறியது. அதன் காரணமாக உங்கள் உப்பு ஜாடிக்கு கீழே ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் வைத்துவிட்டு அதன் மேலே நீங்கள் உங்களோட பீங்கானா இல்லைன்னா மண்பானையிலான உப்பு ஜாடியை வைக்கலாம். இப்படி நீங்கள் ₹1 நாணயத்தை உங்கள் உப்பு ஜாடிக்கு கீழே வச்சு நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க கடன் தொல்லைகள்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யமும் சகல சுபிச்சமும் சேருங்க. இது போக இன்னொரு முக்கியமான டிப் தரேன். இந்த ஒரு பொருளை உங்களோட உப்பு ஜாடியிலே வச்சு பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக விரைவில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். உங்கள் வீட்டில் பணம் அந்த அளவுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு புதுசாக வாங்கினா ஒரு பாக்கெட் எடுத்துங்க, வசம்பு 1, விரலி மஞ்சள் 1, கண்ணாடி அல்லது பீங்கான் பாட்டில். சரிங்களா? அதுக்கடுத்து பீங்கான் பாட்டில் இதை மட்டும் எடுத்து வச்சுங்க. முதல்ல மூடி போட்ட அந்த பீங்கான் பாட்டிலை எடுத்துங்க. அதோட இந்த பாட்டிலோட பாட்டமில், அதாவது அடியில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்பு மேலே ஒரே ஒரு விரலி மஞ்சளையும் அது பக்கத்துலேயே வசம்பினையும் வைத்து விடுங்கள். சரிங்களா? இப்போ என்ன பண்ணீங்கன்னா பேலன்ஸ் இருக்க கல்லுப்பு எல்லாத்தையுமே எடுத்து அந்த பாட்டில் நிறையிற அளவுக்கு நீங்கள்
நிரம்பும்படி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இந்த பீங்கான் பாட்டிலை வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையிலோ அல்லது சமையல் அறையிலோ யாரோட கண்ணுக்கும் தெரியாதவாறு வைத்து விட்டு பின்பு விளக்கேற்றி வழிபடுங்கள். உங்களோட பூஜை ரூமில் நீங்கள் எப்பவும் தீபம் ஏற்றி வழிபடுற மாதிரி வழிபடுங்க. இந்த உப்பு தாந்திரியத்தை வந்து 48 நாட்கள் அப்படியே வைத்து விடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா 48 நாட்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். வீட்டில் இருக்க கடன் சுமையெல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு பல வழியிலிருந்து பண வரவு வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. 48 நாட்கள் கழிந்த பிறகு இந்த உப்பை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு யாரோட கால் படாத மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொட்டி விட்டுருங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு உகந்த நாட்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அல்லது வெள்ளிக்கிழமை. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை. நல்லா கவனிங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணி முதல் 7 மணி வரை அல்லது வெள்ளிக்கிழமை 6 மணி முதல் 7 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி அனைத்தும் நீங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையும் தீர்ந்து பல வழிகளிலிருந்து பணவரவு உண்டாகும். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் கடனை அடைப்பதற்கான முயற்சினை செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களோட கடன் வந்து எத்தனை கோடி இருந்தாலும் சரி அதெல்லாம் அடையிறதுக்கு வழி உண்டாகும். கடவுள் வந்து உங்களுக்கு அந்த வழியை காட்டுவார். இந்த 2 பரிகாரமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் தான். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும், உங்கள் வீட்டில் இருக்க கடன்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் சகல சுபிட்சங்களும் சேர்ந்து உங்கள் வீட்டில் வந்து செல்வ மழை பொழியுங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த கல்லுப்பை பயன்படுத்தி பல வழிகளில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியில் வெளியேற்ற முடியும். வாரத்தில் ஒரு முறை நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து மாப் போடும்போது நீங்கள் மாப் போடுற அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு கல்லுப்பினை சேர்த்து நீங்கள் வந்து வீட்டை வந்து மொழி விட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் தீய சக்திகளாக நீங்கி உங்கள் வீட்டில் வந்து நேர்மறை சக்திகள் உருவாகி மிகப்பெரிய அளவில் நன்மை விளையுங்க. எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் மன வருத்தம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு கிண்ணத்தில் கல் உப்பை எடுத்து உங்களோட பெட்ரூமில் ஏதாச்சும் ஒரு மூலையில் வச்சுருங்க. இப்படி நீங்கள் வச்சுட்டாலும் சரி உங்களுக்குள்ளே இருக்க கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் நீங்கி கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் வந்து மிக விரைவில் ஒற்றுமை ஏற்படும். ஸோ மேலே சொன்ன எல்லா பரிகாரங்களையும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கல்லுப்பை வைத்து இந்த பரிகாரங்களை செய்யும்போது உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க கஷ்டம்லாம் நீங்கி வீட்டில் வந்து ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சமும் ஏற்படுங்க. உங்கள் வீட்டில் இருக்க கஷ்டம்லாம் தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.